ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 5 வால்யூம் 2 ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் 6:30 காலையிலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஊருக்கும் அவங்க ஊருக்கும் டைமிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு மார்னிங் 6:30 வந்திருக்கு. ஸோ இப்போ வால்யூம் 2 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வால்யூம் 2ல் இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வால்யூம் 1ல் எபிசோட் 1 to 4 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 4ல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சு தான் முடித்தாங்க. அதே மாதிரி இப்போ வந்து வால்யூம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 5, 6, 7 இந்த 3 எபிசோடு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஈச் எபிசோட் பார்த்தீங்கன்னா 1 hour டியூரேஷன் இருக்கும். 1 hour 5 minutes, 1 hour 10 minutes அந்த மாதிரி இருக்கும். டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 3 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த வால்யூம் 2 பார்த்தீங்கன்னா. ஆல்ரெடி வால்யூம் 1 பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வால்யூம் 2வை கண்டினியூ பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. இப்போ ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வில் கேரக்டர் தான் வால்யூம் 1ல் வந்து ஒரு ட்விஸ்டோட ரிலீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வில் கேரக்டர் வச்சு இதுலேயும் வந்து எபிசோட் 5லேயே ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. வெக்னாவே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது இந்த வால்யூம் 2 பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரிப்பீட்டடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி நடக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு போர் அடிக்கலை. எனக்கு ஆல்ரெடி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லாம் ஃபுல்லாக நான் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரீஸ்ன்றதுனால எனக்கு போர் அடிக்கலை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதோட பார்த்தீங்கன்னா வால்யூம் 1லேயே பார்த்துருந்தீங்கன்னா அங்கங்கே நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து அப்சைடில் ஒன்று இருப்பாங்க, ஒருத்தர் நம்ம எர்த்லேயே இருப்பாங்க. எர்த்லேயே நார்மல் வேர்ல்ட்லேயே பார்த்தீங்கன்னா 2 பிளேஸில் பிரிஞ்சு இருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாருமே ரீயூனியன் ஆகிற மாதிரி வந்து லாஸ்ட்டு எபிசோட் 7ல் இருக்கும். எபிசோட் 8 பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க, January 1. அது பார்த்திங்கன்னா அதோட ரன்டைம் பார்த்திங்கன்னா 2 hours and 5 minutes சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய ரன் டைம் தான். ஸோ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுனை பற்றி நிறையவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வெக்னா ஏன் இந்த மாதிரி பிளான், எதுக்கு இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாரு, அவருக்கு என்ன தான் வேணும், ஒரு பிளான் என்ன, அப்படி எல்லாமே வந்து இப்போ இந்த ரிலீஸான 3 எபிசோட்லேயே அவரோட பிளான் என்னன்ட்டு ஃபுல்லாகவே நம்மளுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. நான் ஸ்பாய்லர் பண்ணுறேன். நீங்கள் போய் சீரிஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். அவரோட பிளான் என்ன, அவர் எந்த மாதிரி பிளான் போட்டிருக்காரு, எதுக்காக அந்த பசங்களை கடத்துறாரு, அந்த ஒரு பிளான் என்னன்றது அந்த பசங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அதை நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது அது மாதிரி சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக எபிசோட் 8ல் தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். ஏன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட கடைசி சீசன்றதுனால ஏதாவது சாக்ரிஃபைஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஏதாவது கேரக்டர்ஸு ஹாப்பி எண்டிங்காக முடிக்கிறாங்களா, இல்லைனா ஏதாவது கேரக்டர் போட்டு தள்ளுறாங்களான்னு பார்க்கலாம். எபிசோடு 8 வந்து நீங்கள் இன்னும் ஒரு 5 days ரிலீஸ் ஆகிடும். நம்ம கண்டிப்பாக எபிசோடு 8 பார்த்துட்டு நான் அதோட ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். யாராவது இது வரைக்கும் இந்த சீரீஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வால்யூம் 2 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.